மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை சோலாப்பூரில் ஒரு நிகழ்வை முடித்துவிட்டு அதன் பிறகு பெங்களூர்ல போயிங் கம்பெனியினுடைய விரிவாக்க நிகழ்வை முடித்துவிட்டு சென்னைக்கு நம்முடைய கேலோ இந்தியா அதனுடைய துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறார். பிரதமர் அவர்கள் இன்று காலை சோலாப்பூர்ல ஒரே இடத்துல அதிகமான பிரதமருடைய வீடு கட்டி கொடுக்கப்பட்டு பயனாளிகளுடைய கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது பிரதமர் அவர்கள் கண் கலங்கியதை இன்னைக்கு இந்தியாவே பார்த்துச்சு. குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது இது போன்ற வீட்டில் நானும் இருக்க வேண்டும் என்று சின்ன வயசுல எனக்கு ஆசையா இருந்துச்சு, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பிரதமர் அவர்கள் கண் கலங்கினாங்க சோலாப்பூர்ல. அதன் பிறகு தமிழகத்திற்கு பிரதமர் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு நம்முடைய தொண்டர்கள் சென்னை பொதுமக்கள் எல்லாம் அளித்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியினுடைய ஆரம்ப விழா அது வெற்றிகரமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் வேறு வேறு பகுதியில் கேலோ இந்தியா இந்த முறை நடக்குது. இது மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் வாழ்த்தி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் திருக்குறளை மேற்கோள் காட்டி விடாமுயற்சியை பற்றி நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசினாங்க. நாளை நம்முடைய பிரதமர் அவர்கள் காலையில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் கோவில் அவருடைய வேண்டுதல் எல்லாம் முடித்த பிறகு ஸ்ரீரங்கத்தில் ஒரு சிறப்பு கம்பராமாயணம் கம்பர் மண்டபத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய சிறந்த ஆன்மீக பேச்சாளர்கள் அவர்கள் பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கம்பராமாயண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் போறாங்க. ராமேஸ்வரத்தில் 21 தீர்த்த கிணறுல பிரதமர் அவர்கள் தன்னுடைய வேண்டுதலை எல்லாம் முடித்த பிறகு அங்கே ராமாயணத்தை வேறு வேறு மொழியிலே அந்த இடத்துல பாடுறாங்க, அதையும் கேட்கறாங்க. அதன் பிறகு இரவு அங்க தங்குறாங்க. நாளை மறுநாள் தனுஷ்கோடி போறாங்க. தனுஷ்கோடிக்கு பிறகு கோத்தாண்டராமர் கோயிலுக்கு போறாங்க. அதன் பிறகு பிரதமர் அவர்கள் விமானம் மூலமாக டெல்லிக்கு போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாளையும் நாளை மறுநாளும் பிரதமர் அவர்கள் முழுமையாக இறைப்பணியில முழுமையாக பிரதமர் அவர்கள் அவர் எடுத்திருக்கக்கூடிய 11 நாள் விரதம் அதனுடைய கடைசி 3 நாட்கள் இன்னைக்கு அந்த விரதத்தில் பிரதமர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலத்துக்கெல்லாம் போறாங்க. இது எங்கள் அனைவருக்கும் மிக பெருமையான ஒரு விஷயம், நம் அனைவருக்கும் பெருமையான விஷயம். ராமர் கோவில் செல்வதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராமர் அவர்கள் சென்ற இடத்துக்கெல்லாம் சென்றுவிட்டு அவருடைய அனுஷ்டானத்தை எல்லாம் இங்கே பூர்த்தி செய்துவிட்டு அயோத்திக்கு போறாங்க. அதே நேரத்தில் பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு இந்த மாதத்தில் 2வது முறை வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியான விஷயம். அதனால் நாங்கள் அனைவரும் கூட மிகுந்த உற்சாகமாக இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.